அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நம்முடைய சேனல்ல தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இன்றைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம முறையை நாம நினைக்க போறோம் அல்லது எழுத போறோம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை தினந்தோறும் செய்துட்ருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக அந்தந்த தெய்வங்களை வைத்து முறையான பரிகாரம் செய்து பரிகார பொருட்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கணும், அதற்கான பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் தகாத உறவு, என்னுடைய கணவருக்கு வேறு தகாத உறவு இருக்குங்க, என்னுடைய மனைவிக்கு வேறு தகாத உறவுக்கு அதை சரி செய்யணும், அதற்கான பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்களுக்கென பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து பரிகார பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். 9344692042 இதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த நாள்லனாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கே செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயத்தை தான் நினைக்கணும். அதுக்காண்டி நம்ம சொல்ல தானே போகிறோம், நினைக்க தானே போகிறோம், எழுத தானே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 10-12 விஷயங்களை நினைக்கக்கூடாது. ஒரே விஷயத்தை தான் நினைக்கணும். காலை 3 முறை, மாலை 6 முறை, இரவு 9 முறை. அதாவது இது 369 டெக்னிக். இது நீங்கள் எல்லாருமே சமீப காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெக்னிக்கை இப்போ நான் சொல்கிற இந்த சூட்சமத்தை செஞ்சு நீங்கள் சொன்னீங்க அல்லது எழுதுனீங்க அப்படின்னா, நினைத்த காரியம் தடையில்லாமல் நினைத்தபடி நடக்குங்க. இப்போ நாளை காலையில் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை அப்படின்னா, நாளை காலை எழுந்ததும் முகம் கை கால்லாம் கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணுங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீர் ஒரு அளப்பரிய சக்தி. தண்ணீரை எடுத்துட்டு முதல்ல ஒரு முழுங்கு தண்ணீரை குடிச்சிட்டு அதன் பிறகு மீதி தண்ணீரை உங்கள் முன்னாடியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 முறை என்ன நினைக்கணும், உங்களுக்கு இப்போ தீராத கடன் பிரச்சனைக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. என்னுடைய கடன் முற்றிலும் தீர்ந்து விட்டது, இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் என்னுடைய கடன் முற்றிலும் தீர்ந்து விட்டது அப்படின்னு 3 முறை எழுதுங்க அல்லது அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள். நான் எழுதுனேங்க, அந்த பேப்பரை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே பேப்பரை பத்திரமா வச்சுருந்து மாலை பொழுதில் 6 முறை எழுதணும். இரவு 9 முறை, காலை 3 முறை, மாலை 6 முறை, இரவு 9 முறை. இந்த 3 முறையுமே நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது எழுதக்கூடிய விஷயம் ஒரே விஷயமாக தான் இருக்கணும். காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நைட்டு ஒன்றுலாம் நீங்கள் எழுதக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிற வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டே வரணும். காகிதத்தில் எழுதினவங்க அந்த காகிதம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த காகிதத்தை எரிச்சிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு காகிதம் எடுத்துக்கலாம். முடிந்தவரை பச்சை நிற பேனாவை பயன்படுத்துங்க. ஏன்னா பச்சை நிற பேனா ஈர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகமாக பெற்றுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்லி தண்ணியை முன்னாடி வச்சுட்டு சொன்னீங்க, அந்த தண்ணி என்ன பண்ணுறது, மீதி தண்ணியை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு குடிச்சிக்கணும். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முழுங்கு தண்ணீர் குடிச்சிட்டு தண்ணீரை பார்த்து சொல்லணும், சொல்லுவதாக இருந்தால். சொல்லி முடித்துட்டு அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிக்கணும். இந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இதை இத்தனை நாட்கள் செய்யணும்னா இல்லை, நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் நினச்ச மாதிரி எப்போ நடந்து முடிக்குதோ அப்போ நிறுத்திட்டு நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு செய்ய ஆரம்பிங்க. இதைப்போல் நிறைய விஷயங்கள், நிறைய சூட்சமங்கள், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன். அதாவது மந்திர வழிபாடு தனியாக, எந்திரம் தனியாக, பூஜை தனியாக, யாகங்கள் தனியாக, இதை மாதிரி டெக்னிக், தாந்திரிகங்கள்னு தனித்தனியாக பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. காலை 3 முறை, மாலை 6 முறை, இரவு 9 முறை. நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.